பிரித்தானிய மன்னரும் சார்ல்ஸின் தம்பியும் முன்னாள் இளவரசருமான ஆண்ட்ரூ மவுண்ட்பேடன் வின்சர் நோபேக் நகரில் உள்ள சாண்டிஹாம் எஸ்டேட்டில் வைத்து காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தனது 66வது பிறந்த நாளை கொண்டாடும் இதே நேரத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளவரசர் ஆண்ட்ரூ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை. பிரித்தானிய வர்த்தக தூதராக பணியாற்றிய காலத்தில் அவர் பொது அலுவலகத்தில் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக முக்கிய அரசாங்க தகவல்களை அவர் வெளிப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறார். எப்ஸ்டீன் கோப்புகளின்படி ஆண்ட்ரூ தனது உத்தியோகபூர்வ கடமைகளின் போது முறையற்ற வகையில் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு பாலியல் ஆசை என்பது இயல்பானது. அது இயல்பே எனில் தமக்குள் ஏதோ ஒரு உயிரியல் குறைபாடு இருப்பதாகவே அர்த்தம். ஆனால் நம்மை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துவது மதம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றுடன் இணைந்த சுய கட்டுப்பாடே ஆகும். வரலாற்றில் ஒரு காலத்தில் சிறுவர் திருமணங்கள் கூட சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் நவீன அறிவியலும் மருத்துவமும் வளர வளர அவை குழந்தைகளின் உடல் மற்றும் மனநலத்திற்கு எதிரான வன்முறை என்பதை உலகம் உணர்ந்து சட்டங்களை மாற்றிக்கொண்டது. இருப்பினும் இத்தகைய நாகரிக வளர்ச்சிகளுக்கும் சட்டங்களுக்கும் சவால் விடுக்கும் வகையில் அதிகாரமும் பணபலமும் சேரும்போது மனிதன் எப்படி ஒரு கொடூரமான மிருகமாக மாறுகிறான் என்பதற்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு சாட்சியாக இன்று பார்க்கப்படுகிறான். அவரது தனி தீவில் இருந்த நிர்வாண சிலைகளும் புகைப்படங்களும் இதற்கு ஆதாரங்களாக குற்றம் சாட்டப்படுகின்றன. அறிவுலகின் பிதாமகனாக கருதப்பட்ட ஸ்டீவ் ஹாக்கினின் கூட இந்த தீவிற்கு சென்றார் என்ற தகவல் வெளிவந்தது. அவரது புகைப்படம் வெளியான போது உலக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் சந்தேகமும் எழுந்தது. உடல் அசைவுகளற்ற ஒரு மேதை அங்கே எதற்காக சென்றார்? அவர் அத்தகைய செயல்களில் ஈடுபட்டாரா அல்லது அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டாரா என்ற விடை தெரியாத கேள்விகள் இன்னும் மக்கள் மனதில் விவாதங்களை எழுப்புகின்றன. அறிவியல் மேதைகளே இப்படி சந்தேகத்திற்கு உள்ளாகும் போது அதிகார வர்க்கத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப் முதல் எலான் மஸ்க், பில் கேட்ஸ் வரை பலரது பெயர்கள் எப்ஸ்டீனின் கருப்பு பட்டியலில் அடிபடுகின்றன. அதில் மிக முக்கிய திருத்தமாக பிரித்தானிய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேடன் வின்சர் உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ள செய்தி உலகையே அதிர வைத்துள்ளது. அதிகாரத்தின் உச்சியில் இருந்த ஒரு இளவரசரே சட்டத்தின் பிடியில் சிக்கியிருப்பது இந்த எலைட் உலகத்தின் கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஜனவரி 30 அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட கோப்புகள் உலகையே உலுக்கிய நிலையில் 2026 ஜனவரி 30 அன்று கூடுதலாக 30 லட்சம் பக்கங்கள் வெளியிடப்பட்டன. அதில் அதிர்ச்சியூட்டும் விதமாக 2000 காணொளிகளும் 1,80,000 படங்களும் அடங்கியுள்ளன. எப்ஸ்டீன் விவகாரத்தில் மொத்தம் 60 லட்சம் பக்கங்கள் வரை கோப்புகள் இருக்கலாம் என நீதித்துறை ஒப்புக்கொண்டாலும் ஜனவரி 30 அன்றைய வெளியீடே இறுதியானது என்றும் தன் சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றியதாகவும் அது அறிவித்துள்ளது. ஆயினும் சித்திரவதைக்குள்ளான அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்கே? அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டார்களா அல்லது குற்றத்தின் சாட்சிகளை அளிக்க பலர் கொல்லப்பட்டார்களா என்ற கேள்விகளுக்கான விடைகள் இன்னமும் இந்த 60 லட்சம் பக்கங்களுக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றன. 2009 மெக்சிகோவில் கேப்ரியலா ஜிமெனெஸ் என்ற மாடல் அழகி அவர்கள் மனித மாமிசங்களை உண்கின்றார்கள், குழந்தைகளை கொல்கின்றார்கள் என்று அலறிய போது உலகம் அவரை ஒரு மன நோயாளி என்றே பார்த்தது. ஆனால் இன்று எப்ஸ்டீன் தீவில் இருந்த விசித்திரமான நீல நிற கோவில் போன்ற அமைப்பும் அங்கு நடந்ததாக கூறப்படும் ரகசிய சடங்குகளும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வலு சேர்த்துள்ளன. எப்ஸ்டீன் ஒரு புதிய இனத்தையே உருவாக்க முயன்றதாக கூறப்படும் தகவல்கள் அவரது சாத்தானிய மனநிலையின் உச்சத்தை காட்டுகிறது. பண்டைய கால பாகால் வழிபாட்டில் அதிகாரத்தை தக்க வைக்க
பச்சிலம் குழந்தைகளை பலியிடும் வழக்கம் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் உள்ளன. இன்றும் அந்த இருண்ட கோட்பாடுகளை சில ரகசிய குழுக்கள் பின்பற்றுகிறார்களோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. எப்ஸ்டீனுக்கும் உளவு அமைப்புகளுக்கும் இருந்த தொடர்புகள் இது ஒரு சர்வதேச அதிகார மட்டத்திலான இருண்ட கூட்டணி என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்றன. 2008 எப்ஸ்டீன் கைதான போதே சட்டம் தன் கடமையை சரியாக செய்திருக்க வேண்டும். ஆனால் நீதித்துறையுடன் செய்யப்பட்ட ஒரு ரகசிய உடன்படிக்கையினால் வெறும் 13 மாதங்கள் மட்டுமே அவர் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது. அதுவும் வாரத்தில் 6 நாட்கள் வெளியே சுற்றித் திரிய அனுமதி வழங்கப்பட்டது. இது பணம் இருந்தால் எதையும் விலைக்கு வாங்கலாம் என்ற கசப்பான உண்மையை உலகுக்கு காட்டியது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் குழு இது மனித குலத்துக்கு எதிரான மிக கடுமையான குற்றம் என்று எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் பதவிகளிலிருந்து விலகுவது மட்டும் போதாது, சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்த பிறகு உலகெங்கிலும் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து மிகுந்த அச்சம் கொண்டுள்ளனர். தன் பிள்ளைகள் எலான் மஸ்க் போல வர வேண்டும், அந்த எலைட் குரூப்பில் ஒருவனாக வேண்டும் என்று கனவு கண்ட பெற்றோர்கள் இப்போது அந்த பளபளப்பான கோட்பாடுகளுக்கு பின்னால் இருக்கும் இரத்த கரைகள் கண்டு அஞ்சி போயுள்ளனர். பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதிகார திமிரில் எதையும் செய்யலாம் என்ற அந்த போலி தகுதிகள் தங்கள் பிள்ளைகளை சீரழிக்க அனுமதிக்க முடியாது என்பதில் பெற்றோர்கள் இன்று உறுதியாக இருக்க வேண்டும். வெறும் கோடீஸ்வரர்களாக தங்கள் பிள்ளைகளை உருவாக்குவதை விட அறமும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாக உள்ளது. எப்ஸ்டீன் இறந்துவிட்டாலும் அதிகாரத்தின் பெயரால் நடக்கும் இத்தகைய கொடுமைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இது வெறும் நிலத்திற்காகவோ அல்லது இனத்திற்காகவோ நடக்கும் போராட்டம் அல்ல. இது அதிகாரத்திற்காக மனித நேயத்தை பலியிடும் சக்திகளும் நேர்மைக்கும் இடையே நடக்கும் ஒரு மாபெரும் போர். இந்த அதிகார வர்க்கத்தின் முகத்தை முழுமையாக கிழிக்கும் வரை உண்மை குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.